கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த டைவர்ஸ் பண்ணுறதுல செலிப்ரிட்டிஸ் நிறைய, அதுவும் இந்த மாதிரி பத்திரிகைகளில் வர்றது கடுமையான இன்ஃப்ளூயன்ஸை உண்டு பண்ணும். டைவர்ஸே தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம பார்த்த ஒரு அந்த செலிப்ரிட்டியோட சன்னுக்கு வந்து அவருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி தான், மசில்ஸில் தான் பிரச்சனை. செக்ஸெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் பண்ண முடியும், பல வேலைகளில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உடனே நம்ம இது வெறுத்து போய் டைவர்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை. சண்டைகளை சரி செய்யக்கூடிய கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட் இருக்காங்க. அப்படி இல்லாமல் நேரடியாக டைவர்ஸ் போகிறது, இந்த சண்டை இவங்க கூட வாழவே முடியாதுன்னு போகிறது வந்து அபத்தமானது. நான் யாரோட பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் ஒரு டார்க் ஏரியாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பல நேரங்களில் தவறு வரும். பொதுவாக இவங்க 2 பேருமே ஒரு ஹானஸ்டாக இருக்கணும். கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது திருமணத்தில், இது 75% பேர் இந்த காரணங்களுக்காக டைவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் வந்து திருமணத்திற்கு வெளியேயான உறவு. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு, த ஃபேமஸ் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், அதாவது செலிபிரிட்டி டிவோர்ஸ் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து டிவோர்ஸ் வந்துட்டே இருக்கு. இது ஆஸ் அ சீனியர் செக்ஸாலஜிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தமிழ் திரையுலகில் இப்போது டைவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. முன்ன எப்போதையும் விட இப்போ அதிகம். உலகத்தில் டைவர்ஸ் ரேட்டு எல்லாமே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் 2 மடங்கு ஆகுது. இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் ஃபைல் ஆகிற டைவர்ஸ் கேஸு ஒவ்வொரு வருடமும் டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் செலிப்ரிட்டிஸோட டைவர்ஸ் வந்து மற்ற எல்லாரையுமே பாதிக்குது. அவங்க நியூஸ் படிக்கிறவங்க அது அவங்களும் டைவர்ஸ் பண்ணுறத எளிமையாக எடுத்துக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணுறது ஒரு கடுமையான சில சூழல்களில் கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒரு விஷயம். டைவர்ஸே தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கொடுமையான வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றதுக்கு பெண்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். பல நேரம் ஆண்களுக்கும் கூட அது ஒரு விஷயம். ஆனால் சின்ன விஷயங்களுக்கு விவாகரத்துக்கள் அப்படின்றது ஆபத்தானது. அது பல்வேறு சிக்கல்களை கொண்டு வரும். குழந்தைகளெல்லாம் கடுமையாக பாதிக்கும். குழந்தைகளை எப்படி பாதிக்கும் நம்ம நம்பணும்னு பார்த்தோன்னா பல பேர் டைவர்ஸே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு கடுமையாக அது குழந்தைகளை பாதிக்கும். உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்தினாங்க. divorce.com மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்தினாங்க. என்னென்ன காரணங்களால் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இது உலக அளவில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. ஒரு காரணம் மட்டுமே அப்படின்னு இல்லை, சில நேரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன காரணங்கள் அப்படின்னு அந்த ஆய்வுகளில் பார்த்தப்போ நம்பர் 1 காரணம் வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. திருமணத்தில் ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து அதை நல்லா நடந்துக்குவாங்க, அந்த திருமணத்தை காப்பாற்றுவாங்க. இன்னொருத்தர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தன் பங்குக்கு எதுவுமே கமிட்மெண்ட்டே இல்லாமல் அதில் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குவாங்க. இது 75% பேர் இந்த காரணங்களுக்காக டைவர்ஸ் சொல்லியிருக்காங்க, கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு. அடுத்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் வந்து திருமணத்திற்கு வெளியேயான உறவு, இன்ஃபிடாலிட்டி. இது வந்து 59.6% பேர் இது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக சண்டை, திரும்ப ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ட்டு, ஃபைட்டு, வேறு மெம்பர்ஸுக்கு இடையில், தம்பதிகளுக்கு இடையில் தீராத சண்டைகள். இது வந்து ஒரு 57.7% பேர். ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், அதில் வரக்கூடிய பல்வேறு சண்டைகளில் ஒரு 36% பேர் விவாகரத்துகள் பண்ணிக்கிறாங்க. அடுத்து முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகளில் ஆல்கஹால், போதை மருந்துகள், சில நேரங்களில் வேறு விஷயங்கள், இதிலே வந்து இந்த சூதாடி பணத்தை சுத்தமாக இழந்துடுறது, பல்வேறு வகையான அடிக்ஷன்ஸ், செக்ஸ் அடிக்ஷன்ஸ்,
இந்த டைகர் வுட்டெல்லாம் அப்படி தான் விவாகரத்தானார். உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர், நம்பர் 1 பணம் சம்பாதிச்சவர் இந்த கால்ஃபில். இவர் நம்பர் 1 ஆட்டக்காரரும் கூட. உலகத்தில் போகிற இடங்கள்லாம் அங்கே இருக்க பெண்களோட உறவு வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுனால அவங்க ஒய்ஃப் அவரை டைவர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் செக்ஸ் அடிக்ஷனுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க செக்ஸாலஜிஸ்ட். அது ஒரு காரணம். அடிக்ஷன்ஸ், எனி டைப் ஆஃப் அடிக்ஷன்ஸ், முக்கியமாக ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். அடுத்து வந்து வயலன்ஸ். நம்ம ஊரில் வந்து பெண்களை அடிக்கிறது, இந்த ஆல்கஹால் சாப்பிட்டு வந்து அடித்து நொறுக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் ஆண்களை திருப்பி அதே மாதிரி அடிக்கலாம், பிரச்சனை குடும்பத்தில். சில நேரங்களில் குழந்தைகளை வன்முறையாக அடிக்கிறது வந்து ஒரு பார்ட்னருக்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்தும். பொதுவாக பெரும்பாலும் பெண்கள் மீதான வயலன்ஸு, மற்ற வயலன்ஸும் உட்பட்டு பார்த்தோன்னா 23.5% பேர் இந்த மாதிரி. சிவியர் டிசீசஸ். நான் இப்போ முந்தா நாள் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். தம்பதிகள் திருமணம் ஆகியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தருக்கு வந்து HIV பாசிட்டிவ்னு டயக்னோஸ் ஆகலாம், இல்லை வேறு ஒரு இப்போது இவர் எடுத்துக்கோங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. அவர் திருமணமாகி குழந்தைங்களாம் அவருக்கு இருக்குது. அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவர் வீல் சேர்லேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அவரால் நடக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. மிகப்பெரிய சிந்தனையாளன், ஆனாலும் கூட அவர் நடக்கக்கூட முடியல. அப்போ அவங்க மனைவி வந்து அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்க. இது நமக்கு வெளியிருந்து பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அவருடைய மனைவியாக வாழ்கிறது உண்மையிலே சிரமமான விஷயந்தான். ஏன்னா வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியாத ஒருவருக்கு வந்து மனைவியாக இருக்கிறதுன்றது எப்படி இருக்கும்ன்றது சிக்கலான விஷயம். ஆனால் இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்களால் சீரியஸ் டிசீஸ் இதுக்கு டைவர்ஸ் பண்ணுறவங்க வந்து 18.2%. சார், ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட பசங்க கூட இப்போ வந்து ஒருத்தர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள், அவர் வந்து அதிலே தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் தடை வராதா? மேடம், அதான் அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். மஸ்குலர் ப்ராப்ளம், மசில் டிசீசஸில் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்க செக்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் குழந்தைலாம் இருக்குது, செக்ஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியும். லேட்டர் பார்ட்டில் அந்த மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் மோசமாகும்போது ஒரு கட்டத்தில் அவங்க இயங்க முடியாது, ஒரு கட்டத்தில் இறந்தும் போகக்கூடும். நல்ல பராமரிப்பு இல்லாமல் போச்சுன்னா. மிகுந்த நல்ல பராமரிப்பு எல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு இப்போ ஸ்டெம் செல்லெல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி அந்த மசில்களை இம்ப்ரூவ் பண்ணலாம், அவருடைய பாடியையும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேறு நோய்கள் இருக்கலாம். வேறு நோய்கள்னால் பல நோய்கள் இப்படி பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்போ என்ன நோய்? அதில் மசில் டிஸ்ட்ரோஃபின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் இவ்வளவு காலம் இவங்க இப்படி இருப்பாங்க, இவ்வளவு காலம் உயிர் வாழ்வாங்க, ஆவரேஜாக இவ்வளவு நடமாட முடியும், இப்படிலாம் கணக்கு இருக்குது. ஒவ்வொரு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அதில் நிறைய ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்குது. இதை தவிர சில பேருக்கு வந்து மூளையில் பிரச்சனை இருக்கும். ADHDன்னு சொல்லுவோம், இந்த ஆட்டிசம் அந்த மாதிரி. இவங்க வந்து உடல் நல்லா இருக்கும், ஆனால் மனநிலை வந்து சரியாக இருக்காது. இவங்களுக்கு உடல் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். சில நேரங்களில் மனைவியோட செக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சிரமங்கள் இருக்கும். பட் அவருக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனால் நம்ம பார்த்த அந்த செலிப்ரிட்டியோட சன்னுக்கு வந்து அவருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி தான், மசில்ஸில் தான் பிரச்சனை. செக்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் பண்ண முடியும், பல வேலைகளில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ முடியும், ஓரளவுக்கு ஆக்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் வீல் சேரில் தான் போக வேண்டியது இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு தான் அந்த பெண்கள் திருமணம் செய்ய வேண்டியது இருக்கும். எனக்கு இன்னொரு முக்கியமான டவுட்ஸ். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இப்போது நிறைய விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா தான். லைக் ஒரு சின்ன ஒரு சோப்பாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், சாரீ, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தே ஆர் கால்டு பப்ளிக் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் செலிப்ரிட்டிஸே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ், செலிப்ரிட்டிஸ் எல்லாம் டிவோர்ஸை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ பார்த்துக்கிட்டு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இவங்களே பண்ணிட்டாங்க, அப்போ நம்மளும் பண்ணிக்கலான்ட்டு சட்டுன்னு அப்போ எல்லாத்துக்குமே அவங்க டிவோர்ஸுக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ராங் எக்ஸாம்பிள் ஆகிடுது சார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த டைவோர்ஸ்
பண்ணுறதுல செலிப்ரிட்டிஸ் நிறைய, அதுவும் இந்த மாதிரி பத்திரிகைகளில் வர்றது கடுமையான இன்ஃப்ளூயன்ஸை உண்டு பண்ணும். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு சிட்டியில் வந்து தற்கொலை ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குடும்பங்களில் இதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பண்ணால் இன்னொருத்தர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 வருடங்கள் தற்கொலை பற்றிய எந்த செய்திகளையுமே வெளியிடாமல், அப்படி வந்ததுன்னா அதை பற்றி செய்திகளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. பத்திரிகைகளில், மீடியாக்களில் தற்கொலை வெகுவாக குறைஞ்சிது. டிராஸ்டிக்கான ட்ராப் இருக்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ப்ரூவன். ஏற்கனவே பேப்பர்ஸ் நிறைய இருக்குது, இந்த பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதுபோல் இந்த டைவர்சஸ் தேவைங்க. அப்படின்னா ஒரு கடுமையான வன்முறை, கணவன் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காரு, கடுமையான வன்முறையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு தேவை தான். கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்கன்னா அது வேலை வாய்ப்பு இல்லை. அதனால் மனைவி கணவன் சமமாக இல்லாமல் மனைவியை கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு அடி நொறுக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த உறவுகளில் யாரும் இருக்கக்கூடாது. ஆனால் சின்ன சின்ன காரணங்களை வச்சுக்கிட்டு விவாகரத்துக்களுக்குள்ளே போகிறவங்க வந்து நாங்கள் தப்புன்றோம். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து வேகமாக முடிவெடுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். எக்ஸப்ட் சில முக்கியமான HIV தொற்று, இல்லை திருமணத்திற்கு வெளியே உறவு, இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களை விட்டுட்டு சாதாரண விஷயங்களெல்லாம் கவுன்சிலிங், தெரப்பி இப்படின்னு வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உடனே நம்ம இதை வெறுத்து போய் டைவர்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை. உங்களை 2 பேருக்குமே இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. நீங்கள் என்றைக்குமே அதை கற்றுக்கிட்டதில்லை. யார்கிட்டருந்து, உங்கள் அப்பா அம்மாட்டிருந்து கற்றுக்கிட்டதில்லை, யார்கிட்டருந்து கற்றுக்கதில்லை. அப்போது இதை சரி செய்யக்கூடிய நிபுணர்கள் இருக்காங்க. எப்படி ஜுரத்தை சரி பண்ணுற நிபுணர்கள் இருக்கிற மாதிரி இந்த சண்டைகளை சரி செய்யக்கூடிய கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட் இருக்காங்க. நம்ம இந்த உலகத்தில் தனியாக இல்லை. ஸோ அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். அப்படி இல்லாமல் நேரடியாக டைவர்ஸ் போகிறது, இந்த சண்டை இவங்க கூட வாழவே முடியாதுன்னு போகிறது வந்து அபத்தமானது. எந்த முயற்சியும் இல்லாமல். 2வது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாம் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கோங்க. எப்படின்னா, முன்னால் வந்து கணவன், நம்ம அப்பா அம்மாவை நான் பார்த்து வளர்ந்தோம். அப்பா வேலைக்கு போவார், அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பவரும் இருக்காது. அப்பாவோட பினாமியாக இருப்பாங்க. அப்பா ஒரு கையெழுத்து போட சொன்னால் ஒரு லேண்டு வாங்குகிற கையெழுத்து போடுவாங்க, விற்க சொன்னால் கையெழுத்து போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஆண்களுக்கு சமமாக படிச்சிருக்காங்க, இல்லை சமமான சம்பளம் வாங்குகிறாங்க, சில நேரம் அதிகமாக வாங்குகிறாங்க. இந்த சூழலில் வந்து சொசைட்டியினுடைய பெண்கள் ரோல் மாறி போயிருக்கு. அப்போது அந்த விதிகள் மட்டும் இன்னும் மாறாமல் பழைய விதிகளை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி என்னை விட அல்லது எனக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கக்கூடிய மனைவி என்கிட்ட அப்படி தான் நடந்துக்கணும், எங்கள் அம்மா நடந்துக்கிட்ட மாதிரி நினச்ச மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். பெண்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது. இந்த ரோல் ஆஃப் த ஃபீமேல் இந்த சொசைட்டி மாறும்போது இந்த விதிமுறைகள் இன்னும் மாறலை. பழைய விதிமுறைகளை வச்சுக்கிட்டே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த ஆண்களுக்கு குழப்பம் இருக்குது. ஏன் என் ஒய்ஃப் எங்கள் அம்மா மாதிரி இல்லை, இப்படி என் கூட எப்போ சண்டை போட்டுட்ருக்கா, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குது. இது ஒன்று. 2வது வந்து பயாலஜிக்கலாக சில ரீசன்ஸ் இருக்குது. முன்னால் வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சராசரி வயது 26 வருஷம். 13 வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, 4-5 குழந்தை, 10 குழந்தை பெற்றுக்குவாங்க. அவங்க ரொமான்டிக்காக இருக்கும்போதே செத்து போயிடுவாங்க ஒருத்தர். அதுவும் ஆண்கள் வார், நோய்கள், பட்டினி. நம்ம சுதந்திரம் அடைக்கும்போது நமக்கு சராசரி வயது வந்து 46 வருடங்கள். இன்றைக்கி வந்து 72 வருடங்கள் இந்தியர்களுக்கு சராசரி. ஜப்பானில் பெண்ணாக பிறந்திருந்தால் 87 வருடம். அப்போது இவங்க நீண்ட காலம் வாழ்கிறாங்க. நீண்ட காலம் வாழும்போது இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் மடிஞ்சு போய் ஒரு சண்டைகள், சச்சரவுகள் நீண்ட நாள் தொடர்ந்து வாழும்போது வரக்கூடிய பல்வேறு ஃபெட்டிக்கு, நல்ல ஒரு போர்டமெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இன்னும் ஒரு பிரச்சனை புதுசாக இப்போ வந்திருக்கு, எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். இது என்னென்னா, ஒரு 50-60 வருடங்களில் 2 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி 2 பேரும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. புருஷன் கொண்டாட்டி ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்குள்ளே புதுசாக சண்டை வரும். நீ அதை செய்ய, நான் இதை செய்ய அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே இந்த ஆளோட வாழவே முடியாதியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைவர்ஸு பெண்கள் இனிஷியேட் பண்ணுறாங்க. இது வந்து எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போது இந்த சமுதாய சூழல் மாறுது. ஒன்று நீண்ட நாள் வாழ்கிறாங்க தம்பதிகளாக, இரண்டாவது சொசைட்டியில் பெண்களோட ரோல் மாறி இருக்குது, சமுதாயத்தில் அந்த ரூல்ஸ் எதுவும் மாறலை, இன்னும் ஜனங்க வாலிபர்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. இப்படி பல்வேறு காரணங்கள் உள்ளே வரும்போது இந்த பிரச்சனைகள் வந்து விவாகரத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ விவாகரத்துக்களே கூடாது என்பதல்ல, தேவைப்படும் போது ரொம்ப டொமஸ்டிக் வயலன்ஸ், ட்ரக் அப்யூஸ், அதே மாதிரி தீராத நோய்கள், திருமணத்திற்கு வெளியே உறவு போன்ற காரணங்கள் தவிர்க்கப்படணும். அதில் ஈடுபட்டால் வேறு வழி இல்லை, அதுலேருந்து வெளியே வர்றது தான் நல்லது. இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சார்? ஸோ இவங்களுக்குள்ள வந்து ப்ராப்பரான அந்யூன்யமோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பல காரணங்கள் இதில் இருக்குங்க. லேக் இருக்கும். நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதாவது ஒரு பக்கம் ஒரு செலிபிரிட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயரத்துக்கு போயிடுவார், இவருடைய பார்ட்னரை இவங்க எப்பயுமே மேலே கொண்டு வராமல் விட்டுருவாங்க. நிறைய பேரை நீங்கள் சொல்லலாம். உலக அளவுலேயே வாரன் பப்பட் வந்து மிகப்பெரிய பணக்காரனாக நம்பர் 1 கோடீஸ்வரர் கிட்ட 2வது கோடீஸ்வராக வந்தப்போ இவர் மனைவியை எந்த இதுவும் ஒரு உணர்வும் கொடுக்காம வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக வச்சுருந்தாங்க. இவங்க மனைவி வெறுத்து போய் இரவு நேரத்து கிளப்பில் போய் பாடகியாக பாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் மிக கோடீஸ்வரர், உலக கோடீஸ்வரர். அட்டென்ஷன் இல்லை. இவர் அவங்களுக்கு தனக்கு மரியாதை இல்லை. அவங்க வெறும் வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ்மெய்டு மாதிரி. அப்போது குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு வெறுமை இருக்கும் வாழ்க்கையில். அதே மாதிரி பில்கேட்ஸோட ஒய்ஃபுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல் இருந்தது. அவங்களுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே வர்றதுக்கு, அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் மேலே வர்றதுக்கு எந்த உற்சாகமும் கொடுக்கணும். அதில் இன்ஃபிடலிட்டி, இந்த திருமணத்துக்கு வெளியே உறவும் அதில் ஒரு காரணமாக இருந்தது. இப்படி பல காரணங்கள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அது விவாகரத்துக்கு வருது. இப்போயும் செலிப்ரிட்டி சமீபத்தில் பார்த்தவங்களுக்கும் அந்த பெண்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், அவங்களும் மேலே வர்றதுக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்க செய்கிறதுக்கு. நாம் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், பார்ட்னரை வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டுக்குள்ள வேலையில் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு போர்டம், பல பிரச்சனைகளும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் கப்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லை செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் சார், இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது சொல்லப்போனால். ஒன்று வந்து நீங்கள் 2 பேரும் என்ன வேலைகள் எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு 15 மணி நேரங்கள் நீங்கள் ஒன்றாக தனியாக செலவிடணும். காதலியும் பீச்சில் போய் உட்காந்து பேசுகிற மாதிரி 15 மணி நேரங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. அப்போ குழந்தைகள் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நெருக்கமாக மனம் விட்டு பேசுகிற மாதிரி இருக்கணும். ஒரு வாரத்துக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் செலவு பண்ணணும். ஒன்று, கம்யூனிகேஷன், நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசுங்க. உங்களுக்குள்ளே ஒரு ரகசியமான ஏரியாக்கள் எதுவும் வச்சுக்காதீங்க, டார்க் ஏரியாஸ் வச்சுக்கூடாது. நான் என் செல்ஃபோனை காட்ட மாட்டேன், நான் யாரோட பேசுகிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் ஒரு டார்க் ஏரியாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பல நேரங்களில் தவறு வரும். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட நீங்கள் ஒரு க்ளோஸாக இருக்கிறீங்க, அது மனைவிக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு தவறான உறவு வரலாம். மனைவிக்கு அதே மாதிரி அங்கே ஏதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோட தவறான உறவு வரலாம். பொதுவாக இவங்க 2 பேருமே ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும். வேறு விதமான ஒரு மறைமுகமான கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ தெரியாத ஒரு டார்க் ஏரியா இருக்கக்கூடாது. அடுத்து 100% ஹானஸ்டி, ப்ரூட்டல் ஹானஸ்ட். விஷயங்களில் வந்து தெளிவான ஹானஸ்டி 2 பேருக்கு இருக்கணும். அந்த மறைச்சி பண்ணுறது, ஃபைனான்ஸை கூட மறைக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா பல குடும்பங்களில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இந்த சித்தார்த் இறந்து போன விஷயம்லாம் ஒரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு 200 3000 கோடி 4000 கோடி கடன் இருக்கும். திடீர்னு பிரச்சனை ரொம்ப அதிகமாகும்போது இவர் மனைவிக்கு இது ஒன்றுமே தெரியாது. அவங்க வாட்டுக்கு வீட்டில் சமையல் பண்ணி எப்பயும் போல் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இவர் போய் செத்து போயிடுவார் அல்லது விவாகரத்து பண்ணிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மனைவி வந்து நடுத்தரில் நிற்பாங்க. சித்தார்த்து விஷயத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம் நடந்தது. ஏன்னா அவர் மனைவி வந்து மறுபடியும் சேர்மன் ஆகி அதை கம்பெனியை தூக்கி நிறுத்தினாங்க. நல்ல வேலை. பல குடும்பங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஷாக் ஆகிடும், என்ன இப்படி பண்ணிட்டானே, இவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டானேன்றுவாங்க. ஆனால் கணவர் ஏன் சொல்லாமல் விடுறாங்கன்னா, நமக்கு வந்து இந்த கவலை வந்து ஒய்ஃபுக்கு வந்து அவளும் தூங்காமல் இருப்பாளே, நம்ம தான் தூங்காமல் இருக்கிறோம். ஏன்னா அவர் எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தால் ஒரு 30,000 40,000 கோடி சொத்துள்ள ஒரு மனிதர் போய் தற்கொலை பண்ணிக்குவார்.
அப்போ அவ்வளோ கடுமையான மன அழுத்தம் இருக்கும்போது இதனால் நீங்கள் ஹானஸ்ட்டாக இல்லாமல் போகிறது தான். முதல்ல நீங்கள் அந்த ஹானஸ்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க. என்ன நடந்தாலும் பார்ட்னர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபைனான்ஷியல், பர்சனல், அஃபிஷியல் எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு பார்ட்னருக்கு என்ன நடக்குது, எங்கே நிற்கிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். தெரியாமல் இருக்கும்போது நாளைக்கு ஏமாற்றிட்டார் என்னைய, இருந்தாலும் இந்த மனுஷன் சொல்லாமல் என்னைய நடுத்தரில் நிறுத்திட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள், கம்யூனிகேஷன், ஹானஸ்டி, ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்க நல்ல ஒரு இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். சூப்பர் டாக்டர். நீங்கள் உங்களோட அட்வைஸ், உங்களோட விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.